ஜப்பான்ல 1970களில் ரொம்பவே பரவலா பேசப்பட்ட ஒரு பேய் தான் குச்சிசாகே உன்னா. அந்த காலகட்டத்தில் ஜப்பான் மக்களை அலறவிட்ட பேய்னே இதை பற்றி சொல்லலாம். அப்போது ஜப்பான் மக்கள் எல்லாருமே இந்த பேய்க்கு பயந்து வீட்டை விட்டு கூட வெளியே வராமல் அப்படியே பயத்தில் உறைஞ்சு போய் இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு பேயை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலில் புதுசாக லோன்லி உல்ஃப் அப்படிங்கிற மெம்பர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ லோன்லி உல்ஃப். நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு டீம் மேகிள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு அர்பன் லெஜண்ட் ஸ்டோரி. 1970களில் ஜப்பான் நாட்டில் பேசப்பட்ட ஒரு பேய் தான் குச்சிசாகே உன்னா. ஜப்பான் நாட்டில் அது ஒரு அழகான மாலை பொழுது. பசங்க எல்லாரும் ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு நடந்து வந்துட்டுருக்குறாங்க. அப்படி இருக்கிற அந்த சமயத்தில் ஒரே ஒரு பையன் மட்டும் ஸ்கூலை விட்டு ரொம்ப லேட்டாக வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வரும்போது அவன் நடந்து தான் வரான். சைக்கிள்லாம் எதுவும் கொண்டு போல. ரொம்ப பொறுமையாக நடந்து வந்துட்டே இருக்கான். ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டே நடந்து வந்துட்டுருக்கான். அவன் நடந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் தெரு வழியாக அவன் வரான். அந்த தெருவில் பார்த்தீங்கன்னா வீடுகளே அதிகமாக இல்லை. எண்ணி பார்த்தா ஒரு 3 வீடு தான் இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் பெரிய தெருன்னு சொல்லலாம். அந்த தெருவில் இந்த பையன் மட்டும்தான் நடந்து வரான். அந்த இருக்கிற 3-4 வீட்லையும் பூட்டு போட்டு இருக்கு. யாருமே இல்லை அந்த தெருவில். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 7-7:30 இருக்கும். அந்த சமயத்தில் ஸ்ட்ரீட் லைட்டு மட்டும்தான் எரிஞ்சிட்ருக்கு. அந்த ஸ்ட்ரீட்டில் வேற யாருமே இல்லை. அந்த பையன் தனியாக எதையோ யோசிச்சுக்கிட்டு நடந்து வந்துக்கிட்டே இருக்கான். அப்போது ஒரு சமயத்தில் அவனை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு எண்ணம் வருது. உடனே அவன் திரும்பி பார்க்குறான். அந்த இடத்துல யாருமே இல்லை. இருந்தாலும் இந்த பையனோட உள்ளுணர்வு சொல்லுது ஏதோ சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியாச்சும் சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவனுடைய நடையின் வேகத்தை கொஞ்சம் அதிகப்படுத்துகிறான். இப்போ அவன் ஃபாஸ்ட்டாக நடந்துக்கிட்டே இருக்கான். இப்போது மறுபடியும் அவனுக்கு யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது. இந்த வாட்டி அவன் திரும்பி பார்க்குறான். பார்த்தா ஒரு பொண்ணு நிற்கிறான். அந்த பொண்ணு பார்க்க எப்படி இருக்கா அப்படின்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஜப்பானிய மக்கள் அணிந்திருந்த பாரம்பரிய உடைய போட்டவளா அந்த பொண்ணு நிற்கிறா. அதே மாதிரி அந்த பொண்ணு ஒரு மாஸ்க்கும் போட்டிருக்கா. பார்க்கறதுக்கு இவளை விட அழகி இந்த உலகத்துல யாருமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ அழகா இருக்கா. அந்த பொண்ணு இந்த பையன் கிட்ட நான் பார்க்க அழகா இருக்கனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இந்த பையனும் அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே அந்த பொண்ணு அவ போட்டுட்டு இருந்த அந்த மாஸ்கை ரிமூவ் பண்றா. அப்போ ரொம்ப கொடூரமா இருக்கு அவளோட ஃபேஸ். எந்த ஒரு பொண்ணு இதுக்கு முன்னாடி அழகுன்ற வார்த்தைக்கே அர்த்தம் அவதாங்கிற மாதிரி இருந்தாலும் அந்த பொண்ணு இப்போ அகோரமா இருக்கா. ஏன்னா அவளுடைய வாய் 2 சைடும் காது வரைக்கும் கிழிக்கப்பட்டிருக்கு. கிழிக்கப்பட்ட வாயிலிருந்து ரத்தமும் வடிஞ்சிட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே அந்த பையன் ரொம்ப பயந்து போயிட்டான். எப்படியாச்சும் இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். உடனே அவ கையில மறைச்சு வச்சிருந்த கத்திரிக்கோலை எடுத்து இவ வாய் மாதிரியே அந்த பையனுடைய வாயையும் 2 சைடை கட் பண்ணி அந்த பையனை அந்த இடத்துலயே கொலை பண்ணி போட்டுட்டு போயிடுறான். அதுக்கப்புறமா தான் இந்த பையனுடைய பேரண்ட்ஸ் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ்லாம் தேடிட்டு வராங்க. இந்த பையன் வாய் கிழிக்கப்பட்ட நிலைமையில உயிரிழந்த நிலையில கண்டுபிடிக்கப்படுறான். இப்படி ஒரு சம்பவம் நடந்த பிறகு ஜப்பான் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வரவே ரொம்ப பயப்படுறாங்க. எல்லாருமே பயத்தோட உச்சிக்கே போயிட்டாங்கன்னு சொல்லலாம். இப்போ இந்த சம்பவம் இதோட நின்றுடல. ஒரு 2 வாரம் 3 வாரம் டிஸ்டன்ஸில் இதே மாதிரி இன்னும் 2 ஸ்கூல் பசங்களும் செத்து போகிறாங்க. அதுவும் அந்த பையன் எப்படி வாய் கிழிக்கப்பட்டு இறந்தானோ அதே மாதிரி இன்னும் 2 ஸ்கூல் பசங்களும் வாய் கிழிக்கப்பட்ட நிலைமையில சடலமாக கண்டுபிடிக்கப்படுறாங்க. இதனால் ஸ்கூல் காலேஜஸ்லாம் கிண்டல் அடித்து கேலி பண்ணிட்டு பேசிட்டு இருந்த பசங்க எல்லாருமே இந்த குச்சிசாகே உன்னா அப்படிங்கிற பேயை பற்றியே ஃபுல் டைம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யாரோட முகத்துலையுமே சந்தோஷமே இல்லை. எல்லாரோடைய முகத்துலேயும் பயம்தான் இருக்குது. எப்போ அந்த குச்சிசாகே உன்னா நம்மளை பிடிச்சிட்டு போயிடுவாளோ அப்படின்னு நினச்சி எல்லாருமே பயந்துட்டு இருக்கிறாங்க. சரி, யார் இந்த குச்சிசாகே உன்னா?
இப்போ அந்த கதையை நம்ம பார்ப்போம். ஜப்பான்ல 1000 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மன்னராட்சி நடந்துட்டு இருக்கு. அந்த சமயத்துல அந்த ஊர்லயே இவ தான் பேரழகி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணு வாழ்ந்துட்டு இருக்கிறா. அவ தான் குச்சிசாகே ஒன்னா. இவளுடைய அழகை பார்த்தா யாரா இருந்தாலும் மயங்கிடுவாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு அழகிதான் இந்த குச்சிசாகே ஒன்னா. இவளுக்கு திருமண வயசு வந்த பிறகு அந்த ஊர்லயே இருக்கிற ஒரு சாமுராய்க்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. சாமுராய்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா கிபி 7ஆம் நூற்றாண்டுல இருந்து 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஜப்பான் நாட்டில் அந்த மன்னராட்சிக்கு கீழே இராணுவ படை இருக்கும்ல, அந்த இராணுவ படையில இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் பிரிவினர் தான் இந்த சாமுராய். அப்படிப்பட்ட ஒரு சாமுராய்க்கு தான் இந்த குச்சிசாகே ஒன்னாவை திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த சாமுராய் வந்து அவ்வளோ அழகா இல்லைனா கூட அவன் திறமையான ஒரு போர் வீரனா இருக்கிறான். அதனாலேயே குச்சிசாகே ஒன்னாவை அவனுக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த குச்சிசாகே ஒன்னாக்கு ஒரு பழக்கம் இருக்கு. என்னன்னா டெய்லியுமே அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு நான் பார்க்க அழகா இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்பாளாம். அதுக்கு அந்த சாமுராயும் நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க, நீ மட்டும்தான் அழகு, நீ மட்டும்தான் இந்த உலகத்திலேயே அழகு அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் சொல்லிக்கிட்டே இருப்பானாம். நாளாக அவனுக்குள்ள ஒரு இன்செக்யூரிட்டி வர ஆரம்பிக்குது. என்னன்னா இவ இந்த ஊர்லயே ரொம்ப அழகான பொண்ணு, இவ வந்து நம்மளை கல்யாணம் பண்ணிருக்கா, கண்டிப்பா இவளுக்கு மற்ற ஆண்கள் மீது ஈர்ப்பு திரும்பிடவே கூடாது, இவளை நல்லா ப்ரொடெக்டிவா பார்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சு இவன் ஒரு சந்தேகத்திலேயே எப்போ பார்த்தாலும் சுத்திட்டு இருக்கிறான். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அழகான மனைவி இருந்தா யாருக்கா இருந்தாலும் ஆசை இவன் மேல வரும். இவன் வந்து எக்காந்த கொண்டே மற்றவங்க மேல வந்து ஆசையை வச்சிடக்கூடாது அப்படின்னு அவன் நினைக்கிறான். இப்படி இருந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ஜப்பான் மன்னர் வந்து ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு. என்னன்னா நாம இப்போ இன்னொரு நாட்டு மேல போய் போர் புரிய வேண்டிய தருணம் வந்துடுச்சு. அதனால வீரர்கள்லாம் ஊர்ல எங்கெங்க இருக்கீங்களோ வந்து நாளைக்கு ஆஜராயிடுங்க, நாம வந்து போர் புரிய இன்னொரு நாட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு வெளியாகுது. இவன் வந்து ஒரு போர் வீரன் இல்லையா, அவனுடைய கடமையை செய்யறதுக்கு அவன் போய் தான் ஆகணும். அதனால அவன் கடமை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். இருந்தாலும் இவனுடைய மனசுல அந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. மனைவியை பிரிஞ்சு இப்போ போர் புரிவதற்காக இன்னொரு நாட்டுக்கு அவன் போறான். இப்போ 1000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா எந்த டிரான்ஸ்போர்ட்டும் இருந்திருக்காது. குதிரையில தான் ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகணும். அப்படி போறதுக்கே வந்து பல மாசம் ஆயிடும். அப்படி போய் போர் புரிஞ்சு அவன் திரும்பி வரத்துக்கு பல வருடங்கள் ஆச்சு. இவன் போர் புரிய போன அந்த இடத்துலயே இன்னொரு பெண்ணை திருமணம் செஞ்சு அங்க அவனுக்கு ஒரு வாழ்க்கையும் அமைச்சுக்கிறான். பல வருடங்கள் கழிச்சு இவனுக்கு இந்த சொந்த ஊருக்கு திரும்புறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்படி அவன் சொந்த ஊருக்கு வரும்போதுதான் இவன் குச்சிசாகே ஒன்னான்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணதே அவனுக்கு ஞாபகம் வருது. உடனே வேகமா அவனுடைய பழைய வீட்டுக்கு வந்து பார்க்கறான். பார்த்தா குச்சிசாகே ஒன்னா வேற ஒரு நபரை திருமணம் செஞ்சுக்கிட்டு அங்க குடும்பம் நடத்திட்டு இருக்கா. இதை பார்த்த உடனே இவன் பயங்கர டென்ஷன் ஆகுறான். வீட்டுக்குள்ள வந்து குச்சிசாகே ஒன்னாவை பயங்கரமா திட்டுறான். நான் நினைச்சேன் என்னைக்கா இருந்தாலும் நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொரு ஆள் கூட நீ போவேன்னு நான் நினைச்ச மாதிரி நீ பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவளை பயங்கரமா திட்டுறான். உடனே குச்சிசாகே ஒன்னா வந்து அவ பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்றான். நீ மட்டும் என்ன பண்ண, இன்னொரு இடத்துல போய் கல்யாணம் பண்ணி உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை நீ அமைச்சுக்கிட்டல, என்னை பத்தி நீ கொஞ்சமாச்சும் நினைச்சு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்கறா. குச்சிசாகே ஒன்னாவும் வந்து அங்க ஆர்கியூ பண்றான். உடனே இவன் என்ன பண்றான், இந்த அழகு இருக்கிறதுனால தானே நீ இவ்வளவு திமிரா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இவளுடைய வாயை 2 பக்கமும் கிழிச்சு விட்டுறான். இப்போ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கோவத்திலேயே அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுறான். உடனே குச்சிசாகே ஒன்னா அவளுடைய முகத்தை பார்க்கறா. பார்த்து அவளுக்கு இப்படிப்பட்ட ஒரு அகோரமான முகத்துல நம்ம வாழணுமா அப்படின்னு சொல்லிட்டு மனம் உடைஞ்சு போய் தற்கொலை பண்ணி இறந்து போயிடுறான். ஜப்பான் நாட்டு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்னன்னா நிறைவேறாத ஆசையோட யாருன்னா இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுடைய ஆன்மா வந்து சாந்தி அடையாது, அவங்க எப்படியா இருந்தாலும் திரும்ப பேயா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலேயே குச்சிசாகே ஒன்னா அவ புதைக்கப்பட்ட இடத்துல இருந்து மறுபடியும் பேயா வெளியே வந்தா. அதுவும் கையில ஒரு கத்திரிக்கோலை எடுத்துக்கிட்டு வெளியே வந்தா. அதனாலேயே மக்கள் எல்லாமே ரொம்ப பயத்துல உறைஞ்சு போயிருந்தாங்க. இந்த குச்சிசாகே ஒன்னா தான் 1970களில் மறுபடியும் பெரிய பிரபலமா பேசப்பட்ட ஒரு பெண்ணா இருந்தாங்க. காரணம் என்னன்னா அதே மாதிரி வாய் கிழிக்கப்பட்ட நிலைமையில 3 பேர் இறந்ததா சொல்லப்படுது. அதனாலதான் குச்சிசாகே ஒன்னா மறுபடியும் வந்துட்டா அப்படின்னு சொல்லப்படுது. இந்த குச்சிசாகே ஒன்னா கதையை பேஸ் பண்ணி நிறைய ஹாலிவுட் படங்களும் வெளிவந்திருக்கு. இன்னைக்கு பார்த்த இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.